எட்டாவது என்ன ஏசிபி வர வைத்து ஆரவாரத்துடன் அலங்காரம் ஆனா சால்வை போடும்போது அவங்க பேர் சொன்னா நம்ம சொல்லலாம். பொன்மாலையாக எடுத்து அண்ணனவர்களுக்கு மலர் மாலை சூடி வெற்றி திலகமிட்டு அண்ணன் வெற்றி பெற்று விட்டார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் மதனந்தபுரம் பயணி அண்ணன் அவர்கள் இன்றே வெற்றி பெற்று விட்டார். கோடான சகோதரர்கள் வேட்பாளர் வண்டிக்கு முன்னதாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இரட்டையலை உங்கள் பொன்னான வாக்குகளை நட்சத்திரமாக வந்திருக்கின்ற உங்கள் அன்பு சகோதரன் கே பயணி அவர்கள். தாய்மார்களே, ஆடு தந்தார் மாடு தந்தார் மிச்சி தந்தார். நேரமாகிவிட்டது. உங்களெல்லாம் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் வருவதற்கு நீ காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்ல கடன்பட்டுகின்றேன். 65 SM தமிழ் சொன்னார்கள் திட்டங்கள். இந்த நந்தம்பாவத்திற்கு திட்டம் என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த பிறகு ஒவ்வொரு பஞ்சாயத்தில் அதிகாரிகளை ஆய்வு செய்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், பேம்புலர் சாலைகள், அதேபோன்று LED லைட்டுகள், ஐமாஸ் லைட்டுகள், பட்டா முதலில் நம்முடைய மக்கள் குடியிருக்கின்ற மக்களுக்கு அனைவருக்கும் பட்டா ஏற்பாடு செய்வதற்கு நான் நிச்சயமாக எங்கள் தலைவரோடு கட்சியோடு பணியாற்றுவேன். அது உறுதியாக நீங்கள் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள், நந்தம்பாவத்திற்கின்ற வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்கள், பெரியவர்கள், தாய்மார்களெல்லாம் இன்றைக்கு பட்டா இல்லாமல் எவ்வளோ அவதிப்படுகிறார்கள், அவசரப்படுகிறது தெரியும். ஆகவே அந்த பட்டா வாங்கி கொடுப்பதற்கு சட்டமன்றத்தில் பேசி பதிவு செய்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி 90 பஞ்சாயத்துகளில் நிச்சயமாக பட்டா வாங்கி நான் நிச்சயமாக பாடுபடுவேன். குறிப்பாக நந்தம்பாவத்திலுள்ள மக்களுக்கு நான் பட்டா வைப்பதற்கு சிறப்பிப்பேன். அது ஒரு சிறப்பான தலைவர், ஒரு அற்புதமான தலைவர். அவர் சொன்னதை செய்கின்ற ஒரு தலைவர், நமக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவர். நான் அவருக்கு எப்பவுமே விசுவாசமாக இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.